ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்க்கணும்னா சாம்சங்கோட கேலக்ஸி S25 FE 5G மொபைலோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். 65,000 ரூபாய்க்கு 66,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மொபைல் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் யாராக இருந்தாலும் ஜாப் வந்து ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நோ செல்லிங்ஸ், நோ ரெஃபரல்ஸ், சிம்பிள் டாஸ்க் தான். உங்களோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் எதில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, ஃபஸ்ட் இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸ் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட ரேட்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மொபைலுக்கு ஓவரால் ரேட்டிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக தான் இந்த மொபைல் லான்ச் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். ஓகே, இருந்தாலும் கஸ்டமர்ஸோட ரேட்டிங் பொறுத்தளவுக்கு பேட்டரிக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ இந்த மொபைலோட யூனிக்கான ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஸ்லிம்மான ஒரு பாடி தான், அண்ட் லைட் வெயிட்டான ஒரு பாடி தான். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். பிகாஸ் 7.44 mm டெப்ட்டும் 190 கிராம்ஸுக்கான ஒரு வெயிட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ்னு எடுத்திங்கன்னா சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது நண்பா. எக்ஸாம்பிளுக்கு ஜெமினி கொடுத்துருக்காங்க, தென் ஆடியோ எரேசர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களோட ஆடியோவில் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுற மாதிரிக்கு ஆடியோ எரேசர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் ஹைலைட் ரீல்ஸ் மோடு ஈஸி கொடுத்துருக்காங்க. இது மூலயமா உங்களோட மொபைலில் ஏதாச்சும் ரீல்ஸ் எடுத்திங்கன்னா ரிப்பீட் ஆகுறது இல்லைனா பாஸ் ஆகுறது இந்த மாதிரிக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் பண்ணுற மாதிரிக்கு அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபில்டரிங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபில்டரிங் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா ஒரிஜினலான உங்களோட ஃபோட்டோவோட கலரு, ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட் இது ஃபுல்லாமே ஒரிஜினல் ரியல் டைமில் இருக்கிற மாதிரி இருக்குமா நண்பா. இதுக்காக ஏஐயோட ப்ரோ விஷுவல் இன்ஜின் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஸ்பீடு சூப்பராக இருக்கும், கேம் டைமும் சூப்பராக இருக்கும்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. டிசைனும் டியூரபிலிட்டியும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.7 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். அடுத்து இந்த மொபைலோட அதாவது ஆம்புலட் டிஸ்பிளே தான். இந்த மொபைலில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட OS, ப்ராசஸர் அண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு OSஐ பொறுத்தவரைக்கும் ஆண்ட்ராய்டோட 16 OS அப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், சாம்சங்னாலே எக்ஸினோஸ் ப்ராசஸ் தான். எக்ஸினோஸோட 2400 ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட கேமரா பொறுத்தவரைக்கும் 50 MBக்கான ஒரு கேமரா, 12 MBக்கான ஒரு கேமரா, 80 MBக்கான கேமரான 3 கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமராவா. அதே ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரைக்கும் 12 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ரெசல்யூஷனை பொறுத்தவரைக்கும் அல்ட்ரா HD மோடில் 8Kல 30 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் ஜூமை பொறுத்தவரைக்கும் 10x வரைக்கும் உங்களால் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும். ஃப்ரேம் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட வெயிட் அண்ட் டெப்ட்டை பற்றி பார்க்கலாம். டெப்ட்டை பொறுத்தவரைக்கும் 7.4ம் வெயிட்டை பொறுத்தவரைக்கும் 190 கிராம்ஸும் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி தான். பேட்டரியை பொறுத்தவரைக்கும் வெறும் 4900 mAhக்கான ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த ஒரு பேட்டரி ரொம்பவுமே கம்மி தான் சொல்லணும். எவ்வளோ தான் இந்த மொபைலில் டர்போ சார்ஜர் கொடுத்துருந்தாலும் 65% 30 மினிட்ஸில் ஏறிடும்னு சொல்லியிருந்தாலும் இந்த சார்ஜை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு நிற்காதுன்னு தான் சொல்லணும். உடனே ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த மொபைலோட இருக்கிற ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். ஓகே நண்பா, எத்தனை பேர் இந்த மொபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட ரேம் அண்ட் ரோமை பற்றி பார்த்தீங்கன்னா ரேம் பொறுத்தவரைக்கும் 8 GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ரோமை பொறுத்தவரைக்கும் 512 GBக்கான ரோம் கொடுத்துருக்காங்க நண்பா. ப்ரைஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 66,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இந்த மொபைல் வச்சிருக்கீங்க, இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மொபைல் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் பை see you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.